நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு தமிழறிஞர்கள் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தமிழறிஞர்கள் பற்றி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவரை பற்றி நியூ புக், ஓல்டு புக், ஸோ 2 புக்குமே இதை கம்பைல் பண்ணி மொத்தமாக வந்து ஒரே வீடியோஸ்லேயே வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாணிதாசன் பற்றி ஃபுல்லாக வந்து இந்த ஒரே வீடியோவிலே வந்து கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த வீடியோஸில் இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா படித்தாலே போதும். ஸோ வாணிதாசன் பற்றி எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க பார்ப்போம். வாணிதாசனுடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்திராசுலு என்கிற அரங்கசாமி. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அடிக்கடி நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து கேட்குற கொஷின் தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய சிறப்பு பெயர் வந்து வாணிதாசன். ஸோ வாணிதாசன் பிறந்தவர் எதுன்னு பார்த்திங்கன்னா புதுவை அடுத்த வில்லியனூரில் தான் வந்து பிறந்திருப்பார். ஸோ புதுவை அடுத்த வில்லியனூரில் வந்து பிறந்திருப்பார். வாணிதாசனுடைய காலம் பாருங்கள் 22/7/1915 முதல் 7/8/1974 வரைக்கும் வந்து வாழ்ந்திருப்பார். ஸோ அவர் வாணிதாசன் கொடுக்கப்பட்ட பட்டங்கள்லாம் என்னென்னு பாருங்கள். கவிஞரேறு, பாவலர் மணி, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். ஸோ அவர் அறிந்த மொழிகள்லாம் பாருங்கள். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், ஃப்ரெஞ்ச், இந்த மொழிகள் எல்லாத்தையும் வந்து அவர் ரொம்ப கை தேர்ந்தவர். சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இவருடைய சிறப்புகள்லாம் பாருங்கள். இவர் வந்து பாரதிதாசன் பரம்பரையில் இருக்கிற ஒரு கவிஞர் தான். பாவலர் தலைமுறையில் வந்து வருவார். இயற்கை புனைவு அதிகம் இருப்பதால் வந்து இயற்கையை பற்றி அதிகமாக வந்து கவிதைகளை வந்து படைச்சிருப்பார். ஸோ அதனால் வந்து அவர் வந்து தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து சொல்லுவோம். இதுவும் வந்து அடிக்கடி கேட்குறது. தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் என்று யாரை நம்ம சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா வாணிதாசன் தான் வந்து சொல்லுவோம். பாவேந்தரிடம் தொடக்க கல்வி பயின்றார். இப்போ கரெக்டாக பார்த்துக்கோங்க. வாணிதாசன் வந்து யாரிடம் வந்து தொடக்க கல்வி பயின்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. பாவேந்தர் பாரதிதாசனிடம் தான் வந்து தொடக்க கல்வி வந்து பயின்றிருப்பார். இவருடைய பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி பரிசுலாம் வந்து வாங்கியிருக்கு. அடுத்து பாருங்கள். அவருடைய தமிழ் கவிதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா களஞ்சியம் என்ற நூலில் வந்து தென்மொழிகள் புத்தக வெளியீட்டு கழகம் வந்து வெளியிட்டிருக்கோம். சரிங்களா. அவருடைய பாடல்கள்லாம் வந்து எந்தெந்த மொழியில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். உருசியம், ஆங்கிலம், இந்த 2 லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா அவருடைய பாடல்கள்லாம் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பாங்க. தமிழ், ஃப்ரெஞ்சு கையகர முதலி வந்து இவர் தான் வந்து வெளியிட்டிருப்பார். சரிங்களா. இப்போ நம்ம ஃப்ரெஞ்சு நம்ம கற்றுக்குறோன்னா அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாரு. தமிழ், ஃப்ரெஞ்சு அகர முதலி வந்து இவர் தான் வந்து வெளியிட்டிருப்பார். அடுத்து முக்கியமான கொஸ்டின், பிரெஞ்சு அரசு வாங்கக்கூடிய செவாலியர் விருது வந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பார். கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. பிரெஞ்சு நாட்டின் உயரிய விருதான செவாலியர் விருது வென்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வாணிதாசனை. வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது வந்து என்ன விருதுன்னு கேட்டிருக்காங்க. செவாலியர். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. வாணிதாசனுடைய நூல்கள்லாம் பாருங்கள். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாணிதாசன் அவருடைய படைப்புகள் தான். அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அவருடைய எழிலோவியம் அந்த நூலில் தான் வந்து காடு என்னும் தலைப்பில் வந்து ஒரு பாடல் வந்து எழுதியிருப்பார். மெய்ப்பொருள் கல்வி, இந்த தலைப்பில் வந்து குழந்தை இலக்கியம், அந்த படைப்பில் வந்து இந்த தலைப்பில் வந்து ஒரு பாடல் வந்து எழுதியிருப்பார். ஓடை, அவருடைய ஓடை என்ற தலைப்பில் இருக்க பாடல் வந்து தொடுவானம் அந்த நூலில் வந்து இருக்கும். அவருடைய புகழ்பெற்ற பாடல் வரிகள்லாம் பாருங்கள். தலை சீவி பள்ளிக்கு ஓடு, தங்க பதுமையான தோழர்களோடு மெய்ப்பொருள் கல்வி அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். முதலையின் உடல் வண்ணம் போல் முதிர்மரப்பட்டை காடு, ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில், எல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய பாடல்கள் வரிகள் தான், பார்த்துக்கோங்க. உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடை அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். அவ்வளோதான். இப்போ வாணிதாசன் பற்றி ஓவராலாக வந்து மெயினாக வந்து நமக்கு கவராக இருக்கும். அவருடைய வரிகளை விட அதிகமாக கேட்குறது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அவருடைய நூல்கள் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அவருக்கு வந்து என்ன விருது கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அது எந்த அரசு கொடுத்துன்னு கேட்பாங்க.
ஸோ தமிழ் பிரெஞ்சு கையறை வெளியிட்டவர் வந்து யார்? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அறிந்த மொழிகள், அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள், ஸோ அவர் பிறந்த ஊர், அவருடைய இயற்பெயர். ஸோ இதெல்லாம் வந்து ஓவராலாக நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.